நமக்கு வந்து குருவை இம்மீடியட்டாக ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா பிராணாயாமம் தான். பிராணாயாமம் அல்லது நாடி சுத்தி. நாடி சுத்தியில் தான் வரும் பிராணாயாமமும். ஸோ அந்த நாடி சுத்தின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு தடவை டீப் பிரீத் எடுத்து இந்த பக்கம் வெளியில் வரணும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் டீப் பிரீத் எடுத்துட்டு இந்த பக்கம் வெளியில் விடுறது அப்படின்றது ஒரு செட் அந்த மாதிரி விடுறது அப்படின்ற மாதிரி 12 7 அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னா இன்றைக்குமே வந்து எவனமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு லெவலில் இருக்கிற மாதிரி அவங்க அடைமொழிகளும் மற்ற விஷயங்களெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா 3 மணினா பிரம்ம முகூர்த்தம், 4 மணினா பிரம்ம முகூர்த்தம்ன்றான். பல காலமாக நான் சொல்லி வருகிறேன், 3 மணியோ 4 மணியோ பிரம்ம முகூர்த்தம் கிடையாது. என்னுடைய பேரையும் போட்டு பிரம்ம முகூர்த்தம்னு போட்டிங்கனாலே அதோடைய பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, எப்படி அதோட டைமு என்னென்ன விஷயங்கிறது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். எந்தெந்த ஆப்பில் போயிட்டு ரியல் பிரம்ம முகூர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு போட்டிருக்கேன். ஸோ பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது நமக்கு விளக்கேற்றி வைக்கிறதுக்கோ வீடு சுத்தம் பண்ணுறதுக்கோ கிடையாது. நமக்கு வந்து இந்த மாதிரி பிராணாயாமம் மாதிரியான விஷயங்களும் நம்ம விஷுவலைசேஷனும் நம்மளுடைய இமேஜினரியும் மந்திரோபாசனையும் செய்யறதுக்கு உண்டான நேரம். அந்த நேரத்தில் நம்ம வந்து வீடை பெருக்கிறேன், வீட்டை கூட்டுறேன், விளக்கேற்றி வைக்கிறேன், குளிக்கிறேன்னு வீடு இறங்கிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு கூட நம்ம வந்து குளிச்சுக்கலாம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ர முகூர்த்தம் வரும். அதாவது 6 மணிக்கு மேலே ருத்ர முகூர்த்தம் வரும், சமுத்திர முகூர்த்தம் வரும். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் இருக்கும். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சமுத்திர முகூர்த்தம் வரும்போது கூட நம்ம வந்து குளிச்சுக்கலாம். நம்ம வந்து சூரியன் வரதுக்குள்ள குளிக்கணும்னு சில பேர் நினைச்சாங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே இந்த குரு பெயர்ச்சி நாள்களிலே இந்த ஒரு 1 இயர் பீரியட்ல அவர் வந்து சிம்மத்துக்கு போனாலும் போட்டோம், அதிசாரம் ஆயிட்டு போட்டோம், அங்கேயே வந்து வக்கரமாயிக்கிட்டோம், அதெல்லாம் பற்றி பிரச்சனை பண்ணல, பிரச்சனையே வேண்டாம், நம்ம அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நாம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறோமா, அந்த டைம்ல நம்ம நாடி சுத்தி செய்கிறோமா அல்லது வந்து பிராணாயாமம் செய்கிறோமா, இது வந்து இந்த டைம்ல நீங்க ஏதாவது விஷுவலைசேஷன் செய்கிறீங்களா? பிரம்ம முகூர்த்த காலம் என்பது குருவுடைய காலம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க. சமுத்திர முகூர்த்தமாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னால் 3 மணிக்கே எழுந்து பண்ணக்கூடாது. கரெக்டாக பிரம்ம முகூர்த்த டைமா அந்த 48 மினிட்ஸ் மட்டும் பிடிச்சிக்கோங்க. அதில் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா, பிராணாயாமம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க.